வணக்கம். சென்ற காணொளியில கீச்சகன் திரௌபதியினுடைய துகிலை உரியும் போது திரௌபதியானவள் நிர்கதியா ஒரு உதவியும் இல்லாம இருந்த போது என்ன பண்ணினா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தோம். இப்போ அதே போல கீச்சகன் திரௌபதியினுடைய புடவையை பிடிச்சு இழுக்கிறான். அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப அவளுடைய மனதுக்கு ஞாபகம் வந்தது என்ன அப்படின்னா, சூரியன் மத்தியில இருக்கக்கூடிய சூரிய நாராயணன் தான். அப்போ அவ என்ன சொல்றா அப்படின்னா, தியேகேய சதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி ஸ்ரீமன் நாராயண சரசிஜாசன சன்னிவிஷ்ட கேயூரவான் மகர குண்டலவான் கிரீட்டி ஹாரி ஹிரண்யவபு திருதசங்க சக்கரஹ அப்படின்னு சொல்ற. தியேகேக அப்படின்னா நான் தியானம் பண்றேன்னு அர்த்தம். சதா அப்படின்னா எப்போதும் அப்படின்னு அர்த்தம். சவித்ருமண்டல மத்தியவர்த்தி அதாவது சூரியனுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனை, தாமரை ஆசனத்துல இருக்கக்கூடியவனை, விதவிதமான ஆபரணங்களை அணிந்தவனை, சங்கு சக்கரங்களை தரித்தவனை, அபயவரத முத்திரை காட்டி உலகை ரட்சிப்பவனை நான் சரணாகதி செய்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்படி அவள் சரணாகதி பண்ணதும், சூரியன் மத்தியில இருக்கக்கூடிய சூரிய நாராயணனை அவ சரணாகதி பண்ண அடுத்த நொடி சூரிய நாராயணன் அங்க ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு யக்ஷனை அனுப்பி கீச்சகனை கீழே தள்ளி விடுறார். அப்படி தள்ளி விட்டதும் தன்னுடைய புடவையை அவ சரி செய்து கொண்டு அங்கிருந்து தப்பித்து போகிறார். இது வியாச பாரதத்துல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கதை. இதை எதுக்கு சொல்ல வந்தோம் அப்படின்னா, நிறைஞ்ச ராஜசபையில பீஷ்மர், துரோணர், கிருபர் போன்றவர்கள் இருந்த ராஜசபையில திரௌபதியினுடைய துகில் உரியப்பட்ட போது அவ சங்க சக்கர கதாபாணி துவாரகா நிலையாச்சுட்டன்னு கிருஷ்ணனை சரணாகதி பண்றான். அப்போ கிருஷ்ணன் வரதுக்கு கூட சில தாமதங்கள் ஏற்பட்டது. ஆனா சூரிய நாராயணனானவர் கொஞ்சம் கூட தாமதம் செய்யாமல் அடுத்த கணமே திரௌபதிய காப்பாத்தினார் அப்படின்னு வியாச பாரதத்துல வியாசரை சொல்றேன். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, 3 வேளையும் நம்ம காயத்ரி மந்திரம் சொல்லி சூரிய நாராயணனை வேண்டும் போது எப்படி திரௌபதியை ஆபத்துல இருந்து சூரிய நாராயணன் காப்பாற்றினாரோ நம்மளையும் அதே போல காப்பாற்றுவார் அப்படின்னு தெரியுது.